இந்த சம்மருக்கு என்ன செய்கிறீங்க, இதெல்லாம் செய்யலாமா அப்படின்ட்டுன்னு தோணும்ல எல்லாருக்கும். தோணுமாங்க? தோணவே தோணாது. இல்லை இல்லை, எல்லாரும் வீடியோ பார்க்குறவங்க கேட்பாங்க, இந்த சம்மருக்கு இதெல்லாம் தேவையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நிஜமாக தேவைதாங்க. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடுன்றதுனால கடைங்களெல்லாம் அதிகப்படியாக ஸ்நாக்ஸ்லாம் சேல்ஸ் இல்லை. அப்படியே இருந்தாலும் ரேட் அதிகமாக இருக்குது, சைஸ் சின்னதாக இருக்குது. சரி, லீவ் விட்டாச்சு இல்லைங்களா, பசங்களுக்கும் போர் அடிக்குது, எதனா சாப்பிட்றதுக்கு வேணும் 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 அப்படின்னு. சரி, நம்ம வீட்டிலையே கொஞ்சம் செஞ்சுக்கலாமே அப்படின்ட்டுன்னு எப்படியும் வத்தல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதனால் கொஞ்சம் இப்படி செஞ்சுக்கலாம். செஞ்சால் கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாமே அப்படி சொல்லிட்டுன்னு. யாரெல்லாம் சம்மருக்கான வேலைகள்லாம் முடிச்சிட்டிங்க? வேறு வழி கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் இந்த சம்பர் பொழுது போகும் இல்லை, கேஸ் காலி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நம்மளும் பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. எப்போ கேஸ் பிரச்சனை தீரும்னு தெரில. நம்மளை பார்த்தா கேஸ் பிரச்சனை தீர்ந்ததுன்னா ஜனங்க சொல்லுவாங்க, அசால்ட்டாக தின்னு உக்காந்துக்கிறீங்க, இதில் வேற கேஸை பற்றி பேசுறியாமா நீ அப்படின்னு திட்டுவீங்க. வேறு வழி இல்லைங்க, பசங்க இருக்கிற வீட்டில் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு கொடுக்குறீங்க பசங்களுக்குன்னு கமெண்டில் தெரியுங்க. சரி, ஓகே, பாய்ங்க.